ஆங்கிள் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரைவோம். சி எப்படி நம்ம வந்து sin 30 cos 30 sin 45 cos 45 அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து 37 டிகிரிக்கும் 53 டிகிரிக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கிறணும். ஸோ அதுக்கான ஒரு ட்ரையாங்கிள் வந்து நான் சொல்றேன். அந்த ட்ரையாங்கிள் வந்து இப்போதைக்கு வரைஞ்சி வச்சுக்கோங்க. இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிறணும். இது வந்து 37 டிகிரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். 37 டிகிரிக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஆப்போசிட் சைடில் 3 4 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இங்க இருந்து 3 4 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அப்படியே கிளாக் வைஸ்ல 3 4 5 சொல்லி எழுதிக்கணும். அதே மாதிரி 53 டிகிரிக்கு இது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ தான் பார்க்க போறோம். அதனால இந்த ஆங்கிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறணும். 53 டிகிரி அப்படின்னா இங்க அட்ஜசன்ட் சைட்ல இருந்து 3 4 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு கேட்டோம்னா இப்போ டக்குன்னு உங்களுக்கு sin 37 டிகிரி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் 3/5. cos 37 டிகிரி adjacent by hypotenuse 4/5. அதே மாதிரி tan 37 டிகிரி அப்படிங்கிறது வந்து ஆப்போசிட் பை adjacent 3/4 அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அதே மாதிரி தான் இங்கேயும் sin 53 டிகிரி அப்படிங்கிறது வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் ஸோ 4/5. cos 53 டிகிரி அப்படிங்கிறது வந்து adjacent by hypotenuse 3/5. tan 53 degree is opposite by adjacent 4/3. ஸோ இந்த இதை நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின்ல 37 டிகிரின்னு சொன்னாலே நம்ம வந்து பயந்து விலகி போயிடுவோம். ஸோ 37 டிகிரினா 3/5, sin 37னா 3/5, cos 37னா 4/5, tan 37னா 3/4ங்கிற எப்படி உங்களுக்கு வந்து sin 30, sin 60, sin 45, 90 ஞாபகம் இருக்கோ அதே மாதிரி நீங்க 37 டிகிரிக்கும் உங்க 53 டிகிரிக்கும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிறணும். இது ரெண்டையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் சால்வ் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஏ வெக்டார். இது ரெண்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இது எவ்வளவு ஆங்கிள் இருக்கு அப்படின்னா தீட்டாங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். சரியா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ண போறேன். 90 டிகிரி. ஓகே, இந்த மாதிரி ஒரு வெக்டார் வந்து இன்க்ளைன்ட் ஆயிருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் காம்பனன்ட் இருக்கும், ஒய் காம்பனன்ட் இருக்கும். இந்த ஏயோட காம்பனன்ட் ஏஎக்ஸ், எக்ஸ்ல விழுகுதுல அதனுடைய நிழல், இது வந்து இதனுடைய எக்ஸ் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது வந்து இதனுடைய ஒய் காம்பனன்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், ஏஒய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஏஒய்னா இதுவும் ஏஒய் தான், இந்த பக்கம் இருக்கிறதும் ஏஒய் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ண போறேன்னா காஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு adjacent by hypotenuse. அப்போ ax by magnitude of a vector. இந்த a vectorோட magnitude நான் இப்படி எழுதிக்கிறேன். a vectorோட magnitude வந்து நான் a ன்னு எழுதிக்கிறேன். ஸோ ax by a அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன சொல்லுது? ax அப்படிங்கிறது வந்து a cos theta அப்படிங்கிறோம். அதே மாதிரி sin theta opposite by hypotenuse. oppositeங்கிறது ay divided by a. ay is equal to a sin theta அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ இது வந்து 1ன்னு வச்சுக்கிடுவோம், இது வந்து 2ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் வந்து நம்ம பண்ண போறோம். 1 ஸ்கொயர் வந்து என்னது? ax ஸ்கொயர் பிளஸ் ay ஸ்கொயர் வந்து என்னன்னு பார்க்க போறோம். ax ஸ்கொயர் பிளஸ் ay ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ஒன்னாயிரும். ஸோ a ஸ்கொயர் அப்படின்னு தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது ரெண்டு காம்பனண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப இந்த ஏ தான் வரப்போகுது. அதனால நான் என்ன பண்ணலாம், இந்த ஏவை வந்து நான் ரெண்டா பிரிச்சு எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் காம்பனண்ட்ல ஏ காஸ் தீட்டாவும் ஒய் காம்பனண்ட்ல ஏ சைன் தீட்டாவும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? ஏ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் பிளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வர்றதுனால நான் வந்து ரெண்டு காம்பனண்ட்ஸாக பிரிச்சு எழுதி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது பூரா அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்.
இதுல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்ப நான் ஒரு வெக்டார் ஏ வெக்டார் அப்படின்னு வரைஞ்சேன்னா, நீங்க வந்து இதுக்கு எக்ஸ் காம்பனன்ட் என்ன, ஒய் காம்பனன்ட் என்னங்கிறத சொல்ல தெரியணும். அதுக்கு சிம்பிள் ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ வெக்டார் அப்படின்னு இங்க ஒரு வெக்டார், ஏதோ ஒரு வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தீட்டா இருக்குன்னா, இந்த தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது காஸ் தீட்டா அப்படின்னு வந்துரும். இப்ப ஏ வெக்டார் அப்படின்னா ஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி வந்துரும். தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஏ சைன் தீட்டா. உதாரணத்துக்கு இது எப்படி எழுதுவோம்? நம்மளுக்கு தேவை, சப்போஸ் உங்களுக்கு நான் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து தீட்டாங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கு. இதுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனன்ட் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க வந்து எக்ஸ் தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது ஆல்வேஸ் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி ஏ காஸ் தீட்டா, இந்த சைடு இருக்கிறது வந்து ஏ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதணும். இதை என்னைக்குமே மறக்கக்கூடாது. தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது காஸ் தீட்டா, காஸ் தீட்டா. சரியா? இப்போ அதே மாதிரி ஏ வெக்டார் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்தா எக்ஸ் காம்பனன்ட் மட்டும் தான் இருக்கும். ஏ வெக்டார் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருந்தா ஒய் காம்பனன்ட் மட்டும் தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஆங்கிள் இன்க்ளைண்ட் ஆயிருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸ் காம்பனன்ட் அண்ட் ஒய் காம்பனன்ட் வந்து கிடைக்கும். ஸோ இங்க எக்ஸ் காம்பனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ காஸ் தீட்டா, ஒய் காம்பனன்ட் ஏ சைன் தீட்டா. எப்பயுமே தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது தான் காஸ் தீட்டா. சரி, இப்போ சப்போஸ் இது ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம சும்மா ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பண்ணுவோம். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோம். சரி, இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இங்க ஒரு வெக்டார் ஏ வெக்டார்னு சொல்லி இப்படி ஒரு வெக்டார் இருக்கு. இப்போ இது வந்து ஏ வெக்டார். இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 30 டிகிரியில் இன்க்ளைண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது வந்து ஏ காஸ் 30, இது வந்து ஏ சைன் 30 அப்படின்னு சொல்லி நான் எழுதலாம். சரியா? இது ஏ காஸ் 30 மாதிரி, இந்த காம்பனன்ட் வந்து ஏ காஸ் 30, இந்த காம்பனன்ட் வந்து ஏ சைன் 30 அப்படின்னு சொல்லி வரும். நான் இதே கொஸ்டினே உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்படியும் கூட கேட்கலாம். இந்த 30 டிகிரி அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு பதிலாக நான் இப்படி கூட உங்களுக்கு சொல்லலாம். இந்த 30 டிகிரி நான் கொடுக்காம நான் உங்கள்கிட்ட நான் எப்படி சொல்லிடலாம், இது 30னா இது 60. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 30 டிகிரில இருக்கிறத நான் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 60 டிகிரில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி பார்த்தாலும் ஒண்ணுதான். ஏ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 30 டிகிரில இருக்கிறதும் சொல்றதும் ஒண்ணுதான். ஏ வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 60 டிகிரில இருக்கிறதும் சொல்றதும் ஒண்ணுதான். ஸோ இப்போ இங்க இது 60 டிகிரி அப்படின்னு வந்ததுனால நம்ம என்ன செய்யணும், தீட்டா வந்து தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது தான் காஸ் தீட்டா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ இது 60 டிகிரி அப்படிங்கிற போது ஏ காஸ் 60 அப்படின்னு சொல்லி இங்க வந்துரும். ஏ சைன் 60 அப்படின்னு சொல்லி இங்க வந்துரும். இதை மறந்துடக்கூடாது. தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிற எழுதுறது தான் கரெக்டா இருக்கும். இப்போ இது காஸ் 30யும் சைன் 60யும் ஒன்று தான். தீட்டா எப்படி போட்டாலும் நம்ம ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி மாற்றோம்னா, நம்ம ஷார்ட்கட்டுக்கு தகுந்த மாதிரி தீட்டாக்கு பக்கத்துல இருக்க காசு போட்டோம்னா எப்படி பார்த்தாலும் காம்பனன்ட் ஒன்று தான் வரும். சைன் 30யும் காஸ் 60யும் ஒன்று அப்படின்னு சொல்லி ஞாபகம். இது புரிஞ்சா?